ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். அப்படியே அவனுமே அழுதுட்டு இருப்பான், ரோஷினியுமே சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அங்கே அவங்க வீடுமே கீழேயுமே போயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு அவனுமே இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரோஷினி எப்படி கொண்டு வர போகிறோம் இவங்களை வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் என்னுடைய சக்தியை யூஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்களுடைய சக்தியை யூஸ் பண்ணுங்கள், எப்படியாச்சும் இந்த வீடு மேலே வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அவங்களுடைய சக்தியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த வீடு மேலேயுமே வர மாட்டேங்குது. இவங்களுமே ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க, உள்ளே எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கீழே பேசுகிற அவங்களுடைய பேசுகிறாங்க, அதுவுமே கேட்க மாட்டேங்குது. பட் ரோஷினி பேசுகிறது அவங்களுக்குமே கேட்குது. ஸோ அவங்களுமே நாங்கள் இங்கே பயத்தில் இருக்கோம், ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்குமே வேறு வழி இல்லை, அந்த சிவப்பு நிலவை என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பான். அந்த இடத்துல ஃபுல்லாமே பனி மாதிரி பனி தான் பொழியுது. ஸோ அப்போ ரோஷினியுமே வந்துட்டு போன வாட்டி அவன் அந்த சிவப்பு நிலவை கூப்பிடும்போது அவங்க ஒரு ஜின்னா இருந்தான், அதனால தான் அந்த சிவப்பு நிலவு சூடாக இருந்துச்சு. இப்போ ஒரு விஷ மனுஷனாக இருக்கான் கபீருமே, ஸோ அதனால தான் இப்போ கூலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தென் அவனுடைய பவர்ஸும் போயிருது, ரோஷினியோடைய பவர்ஸுமே போயிருது, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல அந்த வீடுமே வெளியில் வரலை. இதெல்லாம் பார்த்துட்டு ரோஷினியுமே இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவனுமே நான் என்னுடைய வாழை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டுமே இவன் அவனுடைய வாழை கூப்பிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுறான், பட் வர மாட்டேங்குது. அவனுமே அந்த இடத்துல நான் எப்படியாச்சும் இந்த வீடுடைய பேஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை வச்சு ஒரு குத்திடுறான். பார்த்தா அந்த வீடுமே வரமாட்டேங்குது. ஆனால் அந்த சிவப்பு நிலவு ஜல்லி ஜல்லியாக உடஞ்சி அப்படி தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ இவங்களுடைய பவர்ஸை வச்சு வெளியில் எடுக்க பார்க்குறாங்க, பட் அவங்களாலையுமே எடுக்கவே முடியலை. தென் அப்படியே அந்த வீட்டுக்குள்ள ரூபினாவையுமே காமிக்கிறாங்க. அவங்களுமே இவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும் ஜேர் மனுஷன்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது வரைக்குமே இவங்க அவங்கள மாத்துறதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே ஒரு வழியாக மருந்தை கண்டுபிடிச்சி அவங்க மேலேயுமே செலுத்திடுறாங்க. அவங்களுமே நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுறாங்க. லாஸ்டா ரோஷினியோடைய பவர்ஸை யூஸ் பண்றா. அப்பவுமே அங்க உள்ளவங்களை எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துடுறா. அங்க வந்தவங்களுமே அமன் ரோஷினி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிருக்காங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே. அப்போ ரோஷினியுமே குட்டி எங்க, குட்டியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ குட்டியை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள குட்டி கிட்டேயுமே அந்த சிவப்பு நிலவோட ஒரு பெரிய துண்டு தான் வந்துகிட்டு இருக்கு. அவனுமே என்னை காப்பாத்துங்க சித்தி சித்தப்பா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். பட் இவங்களுக்குமே அது கேட்க மாட்டேங்குது. அப்போ அவனுமே வந்துட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் நான் எப்படியாச்சும் குட்டியை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுடைய அம்மாவுமே கண்ணை முழிச்சிடுறாங்க. அவன் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அவனுமே போயிட்டு குட்டிக்கு இப்படி ஆயிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ கவலைப்படாதப்பா, அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்டே நம்ம தான், ஸோ நம்ம கூப்பிடுவோம் அந்த வீடு வெளியில் வரும்பா, அவன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சி கூப்பிட தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துலையுமே அவனுடைய கையை பிடிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுமே பிடிக்க போறா. அங்கேயுமே இம்ரான் வந்துட்டு என்னுடைய கையை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்ப கோபமாக தான் வருது. தென் இவங்களுமே ஒன்று சேர்ந்து அந்த வீடை கூப்பிடுறாங்க. ஸோ அந்த வீடுமே மேலே வந்துடுது. இவங்களுமே உள்ளே வந்துட்டு குட்டி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக ரோஷினியும் பார்க்காங்க. பார்த்தா அந்த சிவப்பு நிலவுக்குள்ள குட்டி இருக்கிறான். இதெல்லாம் பார்த்தா அவனுடைய ஃபேமிலிக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. குட்டிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவனுமே வந்துட்டு ரூபினாட்ட ப்ளீஸ் நீங்கள் ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுமே புக்கை பரட்டி பார்க்குறாங்க. அதில் எந்த ஒரு வழியுமே போடலை. ஆனால் அங்கே ஒரு ஏஞ்சல் இருக்கும். அந்த ஏஞ்சலுமே எனக்கு தெரியும் இதோடைய வழி என்னன்னு, ஸோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்து அவன் அந்த ஏஞ்சலுமே இம்ரானுடைய கையில் போடுது. ஸோ அப்போவுமே அவன் எடுத்து பார்க்குறான். அந்த புக்லேயுமே வழிகள் போட்டிருக்கு. இந்த மாதிரி மணி அடித்தா நம்ம குட்டி வந்து திரும்ப வந்துடுவான் சிலப்பு நிலவுக்குள்ளே இருந்து அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்போ ரோஷினியுமே வந்துட்டு நான் உங்க கூட கருங்காட்டுக்கு வரேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவனுமே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இம்ரானுமே நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவனுமே நீ எதுக்கு வர, நீ வந்து என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ரோஷினியுமே அவரால் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் ஆகலாம், ஸோ அவரையுமே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கருங்காட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. தென் அங்கேயுமே வந்துடுறாங்க. அங்க பார்த்தா ஒரு பாதையை அடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இம்ரானுமே என்னது இது பாதையை அடைச்சிட்டு இருக்கு, இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுமே அந்த இடத்துல விலக்கி விட்டு பார்க்குறான். அங்கேயுமே ஒரு மனிதன் இருக்குது பெருசா டவர் மாதிரி. ஸோ இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு வாட்ச்மேனுமே இருக்கிறாங்க. அப்போ இம்ரானுமே போய் உங்கள் டியூட்டி நீங்கள் சரியாக பார்க்க மாட்டீங்களா, நாங்கள் இப்போ உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு அங்கேயுமே ஐயா நான் உங்களை தவிர வேறு யாரையும் நான் உள்ளே விட மாட்டேன், உங்களுக்கு நெருக்கமான ஒரு நபரை மட்டும் தான் நான் வெளில விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இம்ரானுமே நான் தான் இவங்களுக்கு நெருக்கமானவங்க, ஸோ நீங்கள் வந்து என்னையும் வெளில விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அப்போ நான் உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் கரெக்டாக சொன்னீங்கன்னா ஐயானா கூட நீங்கள் உள்ளே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஸோ இவனுமே வந்துட்டு நீங்கள் கேளுங்க கொஸ்டின்ஸை, நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு.
இருக்கான். அப்பவுமே அயானாக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ எவ்வளவோ சிக்னல் கொடுக்குறா, பட் இவனுக்கு எதுவுமே புரியாம ஒயிட் கலர் அப்படின்றதான். ஸோ தவறான பதில் அப்படின்னு சொல்லிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு அமனுமே அவனுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, ஸோ அதனால வாயை மூடிட்டு அமைதியாகவே நிற்கிறான், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அயானாக்கு பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்குமே இவன் தப்பாக பதில் சொல்லிடுறான். அதுக்கப்புறமுமேட்டு அயானாக்கு பிடிச்ச நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்குமே தப்பான பதில் சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் மன்னிச்சிருங்க அயானா, இவனை நான் உள்ளே விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு அந்த காவலாளிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் போகிறது சரிதான் அயானா, ஆனால் ரொம்ப கஷ்டம், 2 மணியும் ஒரே நேரத்தில் அடிக்கணும், உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படும், அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, ஆனால் உங்களை தவிர வேறு யாரையுமே நான் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுமே வந்துட்டு நீ என்னை உள்ளே விடுறியா இல்லைனா அந்த இடத்தையே உடச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அமீன்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையுமே கொஞ்சம் உடச்சி விடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினியுமே சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்றதை கேளுங்க, இவர் பண்ணது தப்பு தான், எனக்காக இவரை மன்னிச்சிருங்க, நான் அந்த குட்டி குழந்தையோட உயிரை காப்பாற்றணும், ப்ளீஸ் நீங்க வழிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆபத்து இருக்கும் அயானா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. நீங்க அந்த மணி அடிச்சீங்கன்னா அந்த நிலவுடைய ராணி எந்திரிச்சிடக்கூடாது, ஸோ நீங்க பார்த்து அந்த மணி அடிக்கணும், அப்படி எந்திச்சிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அயானா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. இல்லை நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போவுமேட்டு அமன் வந்து அவளை தூக்கிட்டு இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஆள் தான் உள்ள போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க மனசுக்கு நெருக்கமான நபர்னு எனக்கு தெரியும், ஆனா இப்போ நீங்க விலகி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ எங்களுக்கு அந்த குட்டி குழந்தையோட உயிர் காப்பாற்றணும், ப்ளீஸ் எங்களை வெளில விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே உள்ளே போயிடுறாங்க. அப்படியே அந்த மணியை 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே குட்டியை காமிக்கிறாங்க. குட்டியுமே அந்த நிலவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து சித்தப்பா வைங்க அப்படின்னு சொல்லி க்யூட்டாக கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே உயிரே வருது, குட்டியை உயிரை காப்பாற்றுனதுக்காக. இங்கே அப்படியே அவனை காமிக்கிறாங்க. அவனும் ரோஷினியுமே மாற்றி மாற்றி அந்த மணியை தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து வீட்லேயுமே அந்த சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் அவங்களுமே காரில் கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இம்ரானுமே என்ன இவங்க பேசவே மாட்டேங்காங்க, அமைதியாக வராங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இங்கே ரோஷினியுமே இவருக்கு எங்கே ஞாபகம் இருக்கும், நம்மளுடைய ஆனிவர்சரியை எல்லாத்தையும் மறந்துட்டு தான் அலைதாரு, தானே இப்போ நிறைய பொண்ணு கூட கான்டாக்டில் இருக்கிறாரு, ஸோ அதனால என்ன இங்கே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிறான். இவனுமேட்டு கொஞ்சம் ஆனிவர்சரியை கூட இந்த பொண்ணுக்கு ஞாபகம் இல்லை, எந்த மாதிரி பொண்ணு தானோ, ஆமாம் இப்போ இந்த இம்ரான்லாம் கிடச்சிட்டான், அதான் இப்போ இவ எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு திரும்பிட்டு இருக்கான். அவனுமே நீங்கள் 2 பேரும் மைண்ட் வாய்ஸ் பேசுறீங்கன்னு எனக்கு கேட்குது, ஆனால் என் காது வரைக்குமே அது கேட்குது, நீங்கள் எதுவும் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஷினியுமே வந்து இவர் சரியான லூஸ் சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுமே இந்த முட்டைக்கண்ணியை பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். இவனுமே எனக்கு பசிக்குதுப்பா, வீட்டுக்கு வண்டியை போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ வீட்டுக்கு வந்து அவனுமே குட்டியை காப்பாற்றின சந்தோஷத்தில் குட்டியை தூக்கி வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பவுமே ரோஷினி வந்துட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், சல்மாமா வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் வீட்டுக்கு போகிறீங்க சித்தி அப்படின்னு சொல்லி அவனுமே சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக இனிமேல் என்ன அவசியம் இருக்குது, ப்ளீஸ் இந்த வீட்லேயே இருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த சிகப்பு நிலவோட ராணியை காமிக்கிறாங்க. அவங்களுமே தூங்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களையுமே முழிச்சிடுறாங்க இந்த மணி அடிச்சத காரணத்துக்காக. அங்கேயுமே கபீர் வந்துட்டு உங்களுடைய தூக்கத்தை கெடுத்தது யாருன்னு தெரியுமா, அமன் ரோஷினி தான், நீங்க அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விட்டுட்டு இருக்கான். அந்த சிகப்பு நிலவோட ராணியுமே நான் இவங்கள சும்மா விட மாட்டேன், இவங்களுக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் எபிசோட்ஸ்லயுமே சுர்பி ஜோதியுமே லைலா சாந்தினி அப்படின்ற கேரக்டர்ல வருவாங்க, உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் பாக்கி இருக்கு, தமிழ்ல அவங்க முடிச்ச வரைக்கும் நம்ம முடிக்கிறதுக்குமே. ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஹிந்தியில கண்டினியூ பண்ணலாம். இந்த டிராமா அவங்க எல்லாருக்கும் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.